அனிருத்துக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ் வந்து அவருக்கு ஒரு ஃபேனாக இருக்கிறதுனால அது ஈஸியாக ரீச் ஆயிடுது அந்த பாட்டு. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இது வரைக்கும் நம்ம எந்த பாட்டுக்குமே ₹1 செலவு பண்ணது கிடையாது. சாங்கை இனிமேல் வந்து ஆர்டிஸ்ட்டை பார்த்து கேட்காம நல்லா இருக்குதுன்னா அது கேட்கணும், கேட்டால் தான் ஒரு வளர்ச்சி வரும். அவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டை வருது, திரும்ப அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க எண்டில் கிளைமாக்ஸில். இப்படி ஒரு அழகான ஒரு படம் அப்படின்னா வேற மியூசிக் டைரக்டர் போடுவாங்க. சங்கு ஒருத்தரை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்க சங்குல என்னதான் வாசித்தாலும் அவ்வளவுதான் வாசிக்க முடியும். சோகமா காமிச்சு ஏதாவது ஒரு மீம் எனக்கே போடுறாங்கல்ல, அதெல்லாம் அதுக்கு கூட அந்த மியூசிக் தான் போடுறாங்க, சோக மியூசிக்கா. 3 நிமிஷம் பாட்டுல 30 செகண்ட்ஸ் நல்லா இருந்தா போதும். அன்ஹெல்த்தியா ஒரு கேவலமான ஒரு இதுதான் ஓடிட்டு இருக்கு. சென்னையில ஒரு மனுஷனை தெரியாது உண்மையாவே. நான் ஐடி இதுக்காக ஒர்க் பண்றதுக்காக வந்தேன். இதுல நிறைய ஹிந்தி சாங்ஸ் இருக்கு, ஸ்லோகம் சுத்தமா நம்ம சொல்ல வராது. ஆனா இதுல நான் பாடியிருக்கேன். 95% வேலை வாய்ப்பு வழங்கும் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. TNEA கவுன்சிலிங் கோட் 1120. உங்களுடைய படங்கள் வரிசை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ படங்கள், எவ்வளோ விஷயங்கள், ஆனா ஸ்டில் பீப்புள் ஆர் லைக் வந்துட்டு இந்த பாட்டு இவரோடது, இவர் வந்துட்டு நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல, சூப்பரா பின்னிட்டீங்க அப்படின்லாம் சொல்லும் போது எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப நீங்க சொல்றது இப்ப ரீசெண்ட் டைமிங்ல தான் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மற்றபடி என்னுடைய பாட்டுங்க வந்து வழக்கமா என்னன்னா ஒரு சின்ன கோடு எப்பயுமே போட்டுட்டு அந்த கோடு அழகான கோடா இருக்கும், அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போடும்போது அது சின்ன கோடு ஆயிருது. அது சின்ன கோடுன்னு எப்ப சொல்றேன்னா அதுக்கு மேல ஒரு பெருசா போடும்போது தானே. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நம்ம நல்லா பண்றோங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம சாங் பண்ண மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு மூடுக்கு அதை மறந்துடுறாங்க. ஸோ அதுக்காக நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாங்ஸுமே நிறைய ரீச் ஆயிருக்கு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, சாம் இந்த பாட்டில் அவர் தான் பண்ணாரான்னு நிறையா இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா எனக்கு ஹிட்டான நிறைய பாட்டு வந்து அனிருத் பாடியிருப்பாரு. ஸோ அதனால என்னன்னா அனிருத் பாடினதுனால அந்த பாட்டு உண்மையாகவே ஹிட். ஏன்னா அனிருத்துக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ் வந்து அவருக்கு ஒரு ஃபேனாக இருக்கிறதுனால அது ஈஸியாக ரீச் ஆயிடுது அந்த பாட்டு. ஆனால் அதே எஃபர்ட் அதே ஃபீல் பண்ணி நம்ம வேற பாட்டு போட்டிருக்கோம், அது ஹிட்டும் ஆயிருக்கு. ஆனால் வந்து அந்த லெவலுக்கு ஹிட் இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா அது அனிருத் அவர் பாடினதுனால அவரோட பாட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் லேட்டரா தெரியும் போது இது கம்போஸ் பண்ணது இவர் தானாங்கும் போது நமக்கு ஒரு இது இருக்கு. பட் ரீசெண்ட் டைமிங்ல அந்த இது மாறி வருது, அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இல்லைங்க, அவர் பாட்டும் நிறைய பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அது சந்தோஷம் தான் இப்ப அது அப்படி தெரியறதுனால. பியூட்டிஃபுல். அண்ட் உங்களோட பாட்டு எல்லாமே வந்து ரீசர்ஃபேஸ் ஆகுது ரீல்ஸ்ல நம்ம பார்க்கும் போதும் சரி. அப்போ வந்து நம்ம கேட்டுட்டு விட்ட பாடலாம் இப்போ திருப்பி வந்து போட்டு அதுக்கான வந்து விஷயங்கள் பூம் ஆயிட்டு இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கண்ணை எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து கண்ணம்மா ஒண்ணு, எல்லாமே வந்து எதிர் வந்து அனிருத் பாடினாலும் பட் அகைன் இப்போ வந்துட்டு இந்த பாட்டுக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ் நிறைய லவ் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? உயிர் உருவாதான்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுல வந்து அதோட சரணம் வந்து நிறைய பொண்ணுங்க வந்து, நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், இது வரைக்கும் நம்ம எந்த பாட்டுக்குமே ₹1 செலவு பண்ணது கிடையாது. நான் என்னுடைய இத்தனை வருஷ இதுல ஒரு பாட்டுக்கும் நம்ம ₹1 செலவு பண்ணி அந்த பாட்டை ப்ரமோட் பண்ணதே கிடையாது, நான் பண்ணது கிடையாது. ஓகே. அதை மீறி ஹிட் ஆகுறது தான் இந்த பாட்டுங்க எல்லாமே. ஸோ அந்த உயிர் உருவாதான்னு ஒரு பாட்டு, அதுல வந்து நினப்பு அப்படின்னு ஒரு லைன் வரும். ஸோ அதுல வந்து நிறைய பொண்ணுங்க வந்து ஸ்டோரி போட்டிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு 100 பேர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுல 80 பேருக்கு தெரியாது அதுக்கு மியூசிக் நான் தானே. அது எதுக்குன்னா இப்ப தெரியுது, இப்ப நிறைய பேருக்கு தெரியுது. அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிளஸ் இன்னொரு விஷயம் இப்போ என்னன்னா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ யாரு என்னங்கிறது. எனக்கு வரக்கூடிய படங்கள் எல்லாமே என்னவா இருக்குன்னா ஒரு டைமிங்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்றோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ள படங்களா நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. கைதி மாதிரியான படங்கள், நிறைய படங்கள் இப்போ ரீசெண்ட் டைமிங்ல, அதான் சொல்றேன்ல, நான் எல்லா இன்டர்வியூலையும் காமெடியா சொல்றதுதான், இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா ஜானரும் நம்ம கிட்ட வந்துருவாங்க. நான் இன்னொன்று காமெடியாகவும் சொல்லியிருக்கேன், எப்படின்னா 2 பேர் லவ் பண்றாங்க, அவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டை வருது, திரும்ப அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க எண்டில் கிளைமாக்ஸ்ல. இப்படி ஒரு அழகான ஒரு படம் அப்படின்னா வேற மியூசிக் டைரக்டர் போடுவாங்க. அதே இது இன்டர்வல் பிளாக் அப்புறம் அவன் வந்து கொல்ல போறான், அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்னு கொல்லுன்னு சைக்கோவா மாறுறான் அப்படின்னா அந்த வண்டி அப்படியே யூட்டர்ன் பண்ணி நம்மகிட்ட வந்துருவாங்க. இது என்ன மனநிலை அப்படின்னா, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவர் வந்து வேற லெவல் பண்ணுவார், த்ரில்லர் மூவிக்கு வந்து வேற லெவல் பண்றாரு,
அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரிஜினல் நீங்க நம்பி பார்த்தீங்கன்னா இப்ப கைதி வந்து ஓகே, அது வந்து ஒரு மாஸ் மூவி, ஒரு டார்க் கைண்ட் ஆஃப் மூவி. பட் அதுல எல்லாராலும் பேசப்பட்டது வந்து ஒரு எமோஷனல் பிஜிஎம் தான். ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு பாட்டு இருந்திருக்கணும். ஆனா அந்த பாட்டுக்கு பதிலா அந்த பாட்டை நம்ம ஒரு பிஜிஎம்மா வாசம், ஒரு ஃப்ளூட்ல இருக்கும், ஒரு நல்ல மெலடி அது. அது வந்து நீங்க ஆல்மோஸ்ட் இப்ப எனக்கே மீம், இப்ப என்னை வந்து சோகமா காமிச்சு ஏதாவது ஒரு மீம் எனக்கே போடுறாங்கல்ல, அதெல்லாம் அதுக்கு கூட அந்த மியூசிக் தான் போடுறாங்க, சோக மியூசிக்கா. சோ என்னன்னா ஒரு மாஸ் டார்க் தீம் மட்டுமே இல்ல, நம்மளால எமோஷனலான ஒரு மியூசிக் பண்ண முடியுங்கிறது. ராக்கெட்ரின்னு ஒரு படம் பண்ணேன். சோ நிறைய என்னன்னா இப்பதான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது, ஓகே இவர் வந்து வேற வழி இல்லாம அந்த படங்கள் வந்ததுனாலதான் பண்றாரு, மத்தபடி சாங்கும் பண்றாருங்கிறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். ஒரு த்ரில்லர் படம் நடுவுலயும் இல்லைன்னா ஆக்ஷன் படம் நடுவுலயும் வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல்லான லவ் சாங்ஸ் அது வந்து எல்லாரும் நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அது உங்களுடைய ஒரு பாயிண்டாவே இருந்திருக்கா? ஏன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு அழகான ஒரு லவ் பாடல் வந்து வைக்கணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா டைரக்டர் சொல்றதுதான். இப்ப ரீசெண்டா வந்து விஜய் சேதுபதி சாரோட ஏஸ்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதுல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு ஒரு சாங் பண்ணியிருந்தேன். அதுல அந்த சாங் வந்து உண்மையாவே மனசுல ஆத்ம திருப்தியா ஒரு 4-5 ஹவர்ஸ்ல கம்போஸ் பண்ணி 4-5 ஹவர்ஸ்ல ப்ரோக்ராம் பண்ணி லிரிக் எழுதி, கார்த்திக் நேதா லிரிக் எழுதி சிங்கரை பாட வச்சு ஒரு 6 ஹவர்ஸ்ல இந்த பாட்டு ரெடியான பாட்டு. அது அருமையான பாட்டு. ஆனா அது கடந்து போயிடுவாங்க எல்லாரும். ஏன் அப்படின்னா ஏன் சொல்றேன்னு இங்க ஒரு பெரிய ஹீரோவுக்கோ இல்ல வந்து ஒரு பெரிய பில்டப்பான ஒரு மாஸ் படத்துக்கோ பாட்டு பண்ணும்போது அது நிறைய பேர் பாக்குறாங்க. ஒரு அழகான படம், ஒருவேளை அந்த படம் வந்து முன்னால காலத்துல எல்லாம் படம் ஃபெயிலியர் ஆனாலும் பாட்டு ஹிட் ஆகும். இப்ப அப்படியெல்லாம் பண்றதே இல்ல. படம் ஹிட் ஆகலன்னா பாட்டு ஹிட் ஆகாது. இதான் உண்மை. நீங்க நான் எப்பயுமே அப்படி பார்க்க மாட்டேன் ஹிட் ஆகுது ஆகலன்னு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நரசிம்மான்னு இந்த படம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு டைரக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஜடான்னு ஒரு படம் நான் பண்ணேன். ஜடான்னு ஒரு படம் பண்ணி அந்த மியூசிக் பிடிச்சி ஒருத்தர் வேர்ல்டு வைடா பயங்கரமா இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய படத்தை வந்து ஒருத்தர் எனக்கு வந்து கொடுக்குறாருன்னா, ஜடான்னு ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னு நினைச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தனாலோ இல்ல அது பெரிய படம் இல்லைன்னு நம்ம விலகி போயிருந்தாலும் இந்த படம் எனக்கு வந்திருக்காது. புஷ்பா 2 எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, அயோக்கியான்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். விஷால் சார் நடிச்ச படம். அந்த படத்தோட மியூசிக் பார்த்து தான் எனக்கு அது வருது. ஸோ சின்ன படம் பெரிய படம் ஹிட் ஆகுது ஆகல அதெல்லாம் தாண்டி நம்ம பாட்டு நம்மளோட எஃபர்ட்டை போட்டே இருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல அது ஒர்க். ஓகே. அண்ட் உங்களுடைய பாடல்கள்னு பார்க்கும்போது இப்போ கூட லைக் கருப்பு வெள்ளை அப்படின்னு தான் வந்து சாங்கோட டைட்டில் இருக்கு. பட் ஆனால் படத்துல அந்த பாட்டுல பார்க்கும்போது அந்த இடத்துல ஆக்சுவலா வந்து லிரிக்ஸ் வர வேணும். விக்னேஷ்வன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, லிரிக்ஸ் வந்து வர வேணும், கருப்பு என்ன வெள்ளை என்ன எல்லாமே சாம்பல் தான் அப்படின்னு வரணும். ஆனா அதெல்லாம் எடுத்துட்டு அங்க மியூசிக் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு. பட் ஆனா அது யாரோட டெசிஷனா இருந்தது? இல்ல டீம் ஒர்க் தான். புஷ்கர் சார், காயத்ரி மேமோடது. அப்புறம் அந்த இடத்துல பாட்டு வரங்கும்போது லிரிக்கை ஒண்ணு கன்வே பண்ணோம். அந்த லிரிக் கன்வே பண்றது வந்து அதான் அந்த படத்துல எல்லாமே கிரே ஷேட். யாருமே வந்து கெட்டவங்க கிடையாது, யாருமே நல்லவங்க கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லிரிக் அங்கே போடும்போது வந்து அது நல்ல லிரிக், அருமையாக சூப்பராக எழுதியிருந்தார் அவரு. பட் அது வேற ஒன்று கன்வே ஆயிருமோங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனால் போட்டிருந்தா ஒருவேளை இன்னும் ஹிட் ஆயிருந்திருக்கலாம், தெரியல. ஆனால் அப்படி இருந்தது. பட் டைரக்டர்ஸ்க்கு வந்து கிளியர் கட் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அவங்க வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங், அவங்களுக்கு இது வேணும் இது வேணாங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்க ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, சாங்கை இனிமே வந்து ஆர்டிஸ்ட்டை பார்த்து கேட்காம நல்லா இருக்குதுன்னா அது கேட்கணும். கேட்டாதான் ஒரு வளர்ச்சி வரும். இல்லைன்னா ஒரு பெரிய ஃபேமுக்காக மட்டும் நம்ம வந்து பெரிய படத்துல இருக்கிற பாட்டை மட்டும் தான் கேட்கறோம் அப்படின்னா சின்ன படத்துல இருக்கிற பாட்டுங்க எதுவுமே ஒர்க் ஆகாம போயிடும். ஸோ இது ஒரு அது சரியாகுமாலாம் தெரியல. பட் இப்போ வந்து உண்மையாவே இது ஒரு கம்ப்ளைண்டா சொல்றேன், மியூசிக் மாட்டிக்கிட்டு இருக்கு. சினிமாவுக்கு கமர்ஷியலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் நடுவுல வந்து சாங்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு நல்ல மெலடி பண்ணணுமா அப்படின்னு கேட்டா மெலடி பண்ணா ஒர்க் ஆகாது. ஒரு ஹுக்லைனோட ஒரு பயங்கர வைரல் ஆகக்கூடிய ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வந்து எல்லாருக்கும் டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு வேணும். அப்படித்தான் அது மீதி இருக்கிற 3 நிமிஷம் பாட்டுல 30 செகண்ட்ஸ் நல்லா இருந்தா போதும். அந்த 30 செகண்ட்ஸ்க்கு மற்றதெல்லாம் சும்மா ஏதாவது பண்ணா போதுங்கிற மாதிரியான ஒரு அன்ஹெல்த்தியா ஒரு கேவலமான ஒரு இதுதான் ஓடிட்டு இருக்கு. பட் தப்புன்னு சொல்ல முடியாது, அதுதான் விரும்புறாங்க. சோ அதுதான் கொடுத்தாங்கங்கிற ஒரு மனநிலையில தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய அந்த ஒரு லைக் ஸ்டார்டிங் ஃபேஸ்ல நம்ம நிறைய மியூசிக் போட்டாச்சு, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு மெனக்கெடல் பண்ணணும். அண்ட் என்னதான் வந்து லைக் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பீப்புள் வந்து உங்களை நோட்டீஸ் பண்ணாலும் இன்னும் நான் பண்ணணும் என்ன நான் தெரிய வச்சுக்கிறதுக்கு இன்னும் நான் பண்ணணும்னு அந்த ஒரு தேடல் இருந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா அவங்க கிட்ட. எப்படி அந்த ஒரு சஸ்டெயின் பண்றதுக்கான விஷயங்கள், அந்த சர்வைவல் எப்படி வந்து நீங்க மேற்கொண்டீங்க? இல்லைங்க, நான் நிறைய சின்ன படம் பண்ணியிருக்கேன்.
ஆல்மோஸ்ட் இந்த படம்லாம் ஏன் இவர் பண்ணணும்? இப்போ ஒரு காமெடி இருக்கும் தெரியுமா, அடுத்தது நேராக சீஃப் மினிஸ்டர், ஹீரோ, அதுக்கப்புறம் அப்படி அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பிராண்ட் பண்ணி சாம் சிஎஸ்ங்கிறது ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணி அதுக்கு பின்னால் ஒரு பிஆர் டீம் வச்சு நான் இந்தந்த படம் தான் எடுப்பேன், இந்தந்த இன்டர்வியூ தான் கொடுப்பேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவர் வரணுன்னாலே இப்படி ஒரு பில்டப் இப்படின்னு இருக்குல்ல, இது பண்ணி என்ன நான் ஒன்று பிராண்ட் பண்ண தெரியாமலாம் இல்லை, அது தெரியும். ஆனால் அது அப்படி யாராலையும் பண்ண முடியும். ஒரு சும்மா ஒருத்தவங்க மியூசிக் பண்றவங்களுக்கும் பண்ண முடியும், நல்ல டேலண்டா இருக்கவங்களுக்கும் பண்ண முடியும். ஆனா இது மட்டுமே நம்மளை வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு மியூசிக்கை கடத்துமான்னு கேட்டா சத்தியமா கடத்தாது. இப்ப நான் வந்து சின்ன படம் நிறைய பண்றதுக்கு ரீசன், நான் வந்து ஜீரோல இருந்து எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. சென்னையில நான் வந்து இறங்கும்போது எனக்கு சென்னையில ஒரு மனுஷனை தெரியாது உண்மையாவே. நான் ஐடி இதுக்காக ஒர்க் பண்றதுக்காக வந்தேன், ஒருத்தங்களை தெரியாது. ஸோ நம்மள ஸ்ட்ராங்கா இந்த இண்டஸ்ட்ரியை நம்ப வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இவ்வளவு படம் பண்ணதுனால, இவ்வளவு படம் பண்றதுங்கிறது இல்ல, அந்த படம் தோத்துருக்கலாம், ஒருவேளை ஜெயிக்காம போயிருக்கலாம். ஆனா இப்ப தான் சொல்லல, இந்த படம் நரசிம்மா ஏன் பண்றேன்னா ஜடான்னு ஒரு படம் பண்ணதுனால பண்றேன். அப்ப ஜடா சின்ன படம் அது அப்படின்னு பண்ணாம இருந்திருக்கலாமே. ஸோ நம்ம எவ்ரி இதில் ப்ரூவ் பண்ணிட்டே இருந்திருக்கோம். நம்ம பண்றதுக்கு சாலிடான மியூசிக் டைரக்டருங்க, இவருக்கு டேலண்ட் இருக்குங்க, இவர் உண்மையாவே பண்ணுவாருங்க அப்படின்னு உன்னை நம்ப வைக்கிறது இருக்குல்ல. உன்னை வந்து அவங்கள வந்து அந்த நம்பிக்கை கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம்னா நம்மளுடைய வேலை மூலியமா தான் கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோ உழைச்சிருக்கோம். அத்தனை படங்கள், சின்ன சின்ன படங்கள். இந்த சின்ன படம் பெரிய படங்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை, ஜெயிச்ச படம் தோத்த படம் அப்படிதான், ஜெயிக்காத படம் தான். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இவ்வளோ சின்னதாக பண்ணி வந்து இன்னைக்கு ஒரு நிலைமையில இருக்கோம்னா, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒரு டைரக்டர் யோசிக்கிறாருன்னா அடுத்த செகண்ட் இதுக்கு மியூசிக் யாரு போலான்னா கண்ணை மூடிட்டு நம்மளை யோசிக்கிற அளவுக்கு நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பெருமையா இருக்கு. அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய மீம் வருது, இவருக்கு ஏன் இந்த படம் கொடுக்கல, இவருக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் இவருக்கு கொடுத்து, இப்படிலாம் வருதுல்ல. அது இல்லை, ஒரு இதையுமே நம்ம பண்ணலை. இப்போ எல்லாரும் சொல்றாங்க நீங்க பிஆர் பண்ணி இது பண்றீங்கன்னா, நான் என் பாட்டுக்கே நான் பிஆர் பண்ணது இல்லை. ஸோ என்னன்னா, அது ஒரு ஆடியன்ஸ் தான் சொல்றாங்கல்ல, சாமுக்கு வந்து ஏன் பெரிய படம் கொடுக்க மாட்டீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்று வைக்கிறோம்ல, அது எவ்வளவு காசு கொடுத்தாலும் உங்களால சொல்ல வைக்க முடியாது. நீங்க எவ்வளவு காசு வேணாலும் கொடுங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க சொல்லலாம். ஒரு நார்மல் ஆடியன்ஸ் கீழே போய் கமெண்ட்ஸ்ல வந்து சாமுக்கு ஏங்க இந்த படம் கொடுக்க மாட்டேங்கன்னு ஒன்று சொல்ல வைக்கிறதுக்குன்னு, அது வந்து நீங்க நான் பெரிய படமே பண்ணலனாலும் சின்ன படமா பண்ணி இவருனா சூப்பருங்க. இப்ப எப்படின்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கோட பெருமையா நான் சொல்லுவேன், ஒரு ட்ரெய்லர் டீசர் ரிலீஸ் ஆகுது, அதுல கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சிலது இருக்கும், ஓ சாம் சிஎஸ் மியூசிக் பண்றாரு, அப்ப இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அது ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னா, கண்டென்ட் இருக்கிற படத்துக்கு சாம தேடி போவாங்கங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, கண்டென்ட் இருக்க படம் சாமி எடுப்பாருங்கிற ஒண்ணு இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். இனிமே நம்ம நிறைய படம் இப்ப லைனப்ல பெரிய படமா நிறைய படம் இருக்கு. ஸோ பெரிய படம் பண்ணிட்டா சாம் வந்து அண்டர் ரேட்டட் இல்ல ஓவர் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்னைக்குமே அதே தான், நம்ம அண்டர் ரேட்டடா நம்ம ஃபீல் பண்ணதே கிடையாது, நம்ம ஹாப்பி தான். ஆக்சுவலி இந்த படம் ரொம்ப பெரிய படங்க. இந்த படம் கிடைச்சிருக்கு. இப்ப இதுக்கு நம்ம யாரையும் தேடி போல, இது வரைக்கும் நம்ம ஒரு படமும் நம்ம கேட்டு போனதில்லை, நமக்கு வந்த படத்தை மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பயுமே கமிட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா படமுமே ரொம்ப பெரிய படங்கள், எல்லாமே பெரிய படங்கள். ஆக்சுவலி வரப்போகுது லைனப்பா, நீங்க பாருங்க. அண்ட் அகைன் வந்து ஜென்யூனா ஒரு ஃபேன் வந்து சொல்லியிருப்பாரு ஒரு வீடியோல, ஜஸ்ட் லைக் அந்த ஸ்ட்ரீட் டாக் அப்போ சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி கூப்பிடாதீங்க, அவரை கூப்பிடாதீங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க நீங்க, இப்படி ஒருத்தரை வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டோமே, பெரிய படங்கள்லாம் வந்து இவரை கொடுக்கலையே, ரஜினி சார், கமல் சாரோடைய படங்கள்லாம் நீங்க ஏன் வந்து இவர் கூப்பிடல, இவர் ஏன் யூஸ் பண்ணல, நீங்க அப்ப ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்து அகைன் இது வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் தெரியும், நான் பார்த்தேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இல்ல, அது பார்க்கறத தாண்டி எனக்கு நல்லா இருக்கியான்னு கேட்டதை விட எல்லாரும் இதை அனுப்பிச்சு கொடுத்து பாத்தீங்களான்னு சொல்லுவாங்கல்ல, அது அவருமே அந்த பையன் பேசினதுலயுமே அதான் சொல்றேன் இல்லைங்க, அது நீங்க என்ன பண்ணி நீங்க எவ்வளவு காசு கொடுத்தா அவர் பேசுவார் சொல்லுங்க. சரி ஓகே, நான் காசு கொடுத்தே பேச வைக்கிறேன்னு வைப்பேன், கொடுத்தா அப்படி பேசவே முடியாது. அது ஒரு மனசுல இருந்து வர்றது, ஒரு ஆடியன்ஸ்க்கு அந்த சந்தோஷம் இருக்கு, அது பயங்கரமான ஒரு சந்தோஷம். அது சொல்ல முடியாதுங்க. இப்ப ஒரு டைமிங்ல வந்து நம்ம டீ கடையில டீ குடிக்கும் போது நம்ம பாட்டுன்னே தெரியாம நம்மளோட ரிங்டோன் வச்சிருப்பாங்க, நம்ம அதை ரசிப்போம். ஆனா அவங்க நம்மள தெரியாதுங்கிற வருத்தம் என்னைக்குமே வந்தது இல்லை. பரவாயில்ல, நம்ம பாட்டு ஹிட் ஆயிருக்கு, நம்ம மியூசிக் ரீச் ஆயிருக்குங்கிற சந்தோஷம் தான் அதிகமா இருந்திருக்கும். அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க, அது எனக்கு ஷேர் பண்ண டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இல்லங்க இது உங்களுக்கான, இது வந்து இதுதான் இண்டஸ்ட்ரி சொல்ல விரும்புறாங்க. நான் கேட்பேன், சரி ஓகேங்க, அப்ப ஏன் படம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னால நிறைய பிசினஸ் இருக்கு, அதுக்குள்ள நிறைய அரசியல் இருக்குங்க. அது அரசியல்னு சொல்ல முடியாது. இங்க படம் பண்றதுக்கு வெறும் டேலண்ட் மட்டுமே பத்தாது, அது நீங்க ஒரு டேலண்ட்டை மட்டும் வச்சு எல்லாம் பத்தாது, அதுக்கு நிறைய மெனக்கடல் இருக்கு, ஒரு சர்க்கிள் உண்டாக்கணும். பட் நான் அதை விரும்பல. ஸோ மகாவதார் நரசிம்மா அப்படின்னு சொல்லும்போது ட்ரெய்லர் வந்து விஷுவல்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குதோ அதே அளவுக்கு உங்களுடைய அந்த ஒரு லைக் ஃபீல் அண்ட் இது வந்து உங்களுடைய மியூசிக் கொடுக்குது இல்லையா? இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நீங்க வந்துட்டு லைக் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க இல்லையா இது கொண்டு வர்றதுக்கு? அண்ட் வந்து டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கூட கொஞ்சம் நார்த்
சைடுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்கு. எங்க மீட் ஆச்சு இது? இன்டர்வியூ பார்க்குற எல்லாருமே இந்த படத்தை இப்ப எப்படி பார்ப்பாங்கன்னா, இது இன்னும் ஒரு பொம்மை படம். சோட்டா பீம் நம்ம பார்ப்போம்ல டிவியில, சோட்டா பீம் இந்த இதெல்லாம் வருமே, அந்த மாதிரி இது ஒரு படம். ஏதோ பேசுறாங்க 2 பேர் அப்படிங்கிறது தான். நானும் அப்படித்தான் இந்த படத்துக்குள்ள வந்தேன். ஓகே. ஒரு நேஷனல் லெவல்ல பல லாங்குவேஜில் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வந்தது தான். எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு வீடியோ காமிச்சாரு. அந்த வீடியோவில் வந்து அனிமேஷனோட பிகினிங் ஸ்டேஜ். அது எப்படின்னா, நம்ம அந்த வீடு 3D டிராயிங்க்கு முன்னால வந்து சும்மா படம் போட்டு காமிப்போம், அப்படி இருக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை கம்மியாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு படம், இதை நம்ம பண்ணணுமா, இப்படியெல்லாம் இருந்தது. அடுத்த ஸ்டேஜ்னு வரும்போது கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் பார்க்கும்போது ஒரு அனிமேஷன் படம். நான் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா அனிமேஷன் படம் பண்ணணுங்கிறது ரொம்ப இதாக இருக்கும். ப்ளஸ் வந்து மியூசிக்கலாக ஒரு மூவி பண்ணணுங்கிறது ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய வந்து பாடிக்கிட்டே கதை சொல்கிற மாதிரியான சீக்வன்ஸ். ப்ளஸ் இதோட ஃபைனல் சிஜி வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சின்ன படம் கிடையாது, இது வந்து ஒரு பெரிய படம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே. ஏன்னா இந்த டைரக்டர் வந்து அஸ்வின், அவர் வந்து ஆல்மோஸ்ட் இதுக்கு பின்னால ப்ரொடக்ஷனா மட்டுமே ஒரு 4-5 இயர்ஸ் இருந்திருக்கிறார். அதுக்கு பின்னாலே நிறைய நாள். இது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. நம்ம அசால்ட்டா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கடந்து, நான் இப்போ யோசிக்கிறேன், இந்த ஒவ்வொரு அனிமேஷனுக்குள்ளேயும் எவ்வளோ விஷயங்கள். நீங்க பெரிய படம் நார்மல் படம் பண்றது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி இப்போ இந்த நரசிம்மசாமியோட அந்த முடியெல்லாம் இருக்குல்ல, அது இப்படி பண்ணும்போது அதெல்லாம் ஆடுறது இருக்குல்ல, அது மைன்யூட்டான ஒர்க். ஸோ மியூசிக் இதுல எவ்வளவு பெரிய பார்ட்னா, இப்போ நீங்க ஒரு ரியலா பிரகலாதன், இப்போ நீங்க ரியலா ஒரு எமோஷன் இருக்கு, ஒருத்தன் வில்லன் அப்படின்னா நீங்க அவன் வந்து அவனை வந்து நம்ம ஒரு டைரக்டர் வந்து கிரியேட் பண்றாரு ஒரு கேரக்டரை, அது கற்பனையான கேரக்டர் தான். ஹீரோன்னு ஒரு கற்பனையான, பட் இது எதுவுமே கற்பனை கிடையாது. இது ஆடியன்ஸுக்கு வந்து எமோஷனல் சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படம் நான் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சாம் ஒரு கிறிஸ்டியன், அவர் வந்து அவருக்கு என்ன இதெல்லாம் போய் தெரியும் அப்படிம்பாங்க. ஆல்ரெடி நீங்க என்னன்னா, இதுக்கு ஒரு மியூசிஷியனா இருந்தா போதும். இதுக்கு வந்து கிறிஸ்டியன். நான் வந்து ஒரு பாட்டு பண்றேன், என்னப்ப நல்லவான்னு ஒரு சிவன் பாட்டு பண்ணேன். அந்த பாட்டு பயங்கர ஹிட். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, அந்த பாட்டு நான் தான் பாடினேன். பாதி பேருக்கு தெரியாத நான் தான் பாடிருக்கேன். ஆமா. ஆனா ஒரு லேடி எல்லாம் அழுதுட்டு சொன்னாங்க, தம்பி இப்படி ஒரு பாட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. அது நான் தாங்க பண்ணேன், நான் தான் பண்ணேங்கிறத அவங்களால நம்ப முடியல. ஏன் ஒரு கிறிஸ்டியனால இப்படி பண்ண முடியும்? ஸோ இது ஒரு படம்ங்கும் போது நான் இதற்கான இந்த படத்தோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கதையை இவங்க பண்ற விதம் தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் நான் இதுக்குள்ள போய் ஸ்டடி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து மியூசிக்கல் பண்ணிருக்கோம். ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர், ஒரு இன்டர்நேஷனலா இருக்கும் எபிக் ஆர்கெஸ்ட்ரா. ஆனா அதுக்குள்ள நீங்க சொன்ன நார்த் எல்லாம் கிடையாது. இந்த படம் சவுத்தில் ஒருத்தவங்க பார்த்தாலும் பிடிக்கும், நீங்கள் வந்து நார்த் கொரியாவில் பார்த்தாலும் பிடிக்கும். ஸோ இது வந்து யூனிவர்ஸான ஒரு படம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், பார்ப்போம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை சொல்லலை, ஃபர்ஸ்ட் நான் இது ஒரு சோட்டா பீம் மாதிரியான ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் பொம்மை படமாக பார்த்தது. இன்னைக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு படமா இருக்குது. அது எனக்கு தோணுன மாதிரி ஆடியன்ஸ்க்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்மா தோணும். கன்ஃபார்ம். அண்ட் அகைன் வந்து ரோர் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய சிம்மாவுடைய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா? ஏன்னா நிறைய வந்து சொல்றது என்னன்னா, சாம் வந்து வாயாலே மியூசிக் போடுறாருப்பா, அவர் வாயில இருந்தே நிறைய வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? இல்ல அது பண்ண முடியல நம்மளால. ஏன்னா அந்த ரோருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த சவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, சும்மா இப்ப நம்ம ஆன்லைன்ல போயிட்டு வந்து லயன் ரோர் அப்படின்னா அது ஒரு 10 வரும். அதை மட்டும் வச்சு இதெல்லாம் பண்ணிட முடியாது. இதுக்குள்ள நிறைய, இப்ப சங்கு இருக்குல்ல, சங்கு இந்த படத்துல சங்கு ஊதி இருக்கு, ஒரு வார் சீக்வன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னால அந்த காலத்துல எல்லாம் சங்கு ஊதுவாங்க. சங்கு ஒருத்தரை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்க சங்குல என்னதான் வாசித்தாலும் அவ்வளவுதான் வாசிக்க முடியும். ஆனா நம்ம டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம். நிறைய எப்படின்னா டியூனா வாசிக்க ட்ரை பண்ணோம், முடியாது. ஆனா அதை ட்ரை பண்ணோம். என்னன்னாங்க, இப்ப இதுலதான் பண்ண முடியும். இப்ப சங்கு வேற படத்துல வாசித்தா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும். ஸோ என்னன்னா, இந்த படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு மியூசிக்கலி என்னன்னா, ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர், அது இல்லாம ஃபியூஷன். நான் சொல்றேன்ல, ஒரு சாமி படம், ஒரு நரசிம்ம சாமி பழி வாங்கி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ரேப் போட முடியும்னா, அப்படிங்க இங்க சினிமாட்டிக்கா ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்க எடுத்த உடனே இப்ப அதை சொல்லல, நீங்க ஒன்னு செல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களை புரிய வைக்கணும்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபில் பண்ண வைக்கணும்னா கிஃப்ட் ராப் பண்ணணும் எல்லாத்தையுமே. நீங்க நல்லதுனா கூட நீங்க மருந்தை வந்து கொடுத்தா மருந்தா சாப்பிட மாட்டாங்க, மருந்தை வந்து ஒரு நல்ல சாக்லேட்டுக்கு நடுவுல ஊத்தி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இதுதான். அப்ப இது வந்து மியூசிக் வந்து ரொம்ப சாக்லேட்டா இதுல நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். அண்ட் வந்து டைரக்டர் உங்ககிட்ட வந்து ஸ்லோகனையும் ராப்பையும் மிக்ஸ் பண்ணணும், இப்படி ஒரு விஷயம் வந்து எடுத்துட்டோம்னா, அது நீங்க வேற பாட போறேன் அப்படின்னும் போது அது அந்த ஒரு தாட் எப்படி இருந்தது? அது என்னன்னாங்க, நமக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது, ஹிந்தி சுத்தமா வராது. அது
என்னது நம்ம இதுதான் ஏ கவமே ஏ கிசான் அந்த கைண்ட் ஆஃப். ஸோ என்னன்னா இதில் நிறைய ஹிந்தி சாங்ஸ் இருக்கு. ஸோ டியூன் போடும்போது எப்பயுமே நம்ம வந்து லிரிக்ஸ் வச்சு போட்டே பழகிட்டோம். ஸோ நான் வந்து டம்மியாக ஏதாவது பாடுவேன், வாய்க்கு வரதை பாடுவேன். ஹிந்தி தான், ஹிந்தின்னா ஹிந்தினா என்ன நம்ம கேட்குற வேர்டு தான். ஹிந்தி பழைய கமல் சார் பாட்டுலாம் கேட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி பண்ணது. ஸ்லோகம் சுத்தமாக நம்ம சொல்ல வராது. ஆனால் இதில் நான் பாடியிருக்கேன், எழுதி தமிழ்ல எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி 4 பேரை கூப்பிட்டு. வெறுமனே அடிச்சு விடக்கூடிய படம் இல்லைங்க இது. இப்போ நீங்க இப்ப புஷ்பா மாதிரியான படங்கள் ஆடியன்ஸுக்கு தெரியும் அடுத்து என்ன பண்ண போறாரு. என்ன இருந்தாலும் புஷ்பா ராஜ் ஜெயிச்சிருவார், என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பேர் வந்தாலும் அடிப்பார் தெரியும். ஆனால் புஷ்பராஜ் வந்து அவரோட தங்கச்சிக்காக ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிறத மியூசிக் மட்டும்தான் கன்வே பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? அது அவரை பார்த்து அவரு ஃபீல் பண்றாருங்கிறத அழுகிறது இருக்குல்ல. இப்ப கைதியில கார்த்தி எவ்வளவு அடிப்பாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அது ரெடி ஆயிருவாங்க. நான் அங்க ஒரு மியூசிக் போட்டா உடனே அது ஹிட் ஆயிரும், அது ஓகே. ஆனால் அவர் பொண்ணை பார்த்தோன்னே ஃபீல் பண்ணுவாருங்கிறத அது வந்து ஒரு கவிதை. அது வந்து அதை வந்து நீங்க எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பரியேறும் பெருமாள் மாதிரியான ஒரு படத்தை சந்தோஷ் நாராயணன் பண்ண முடியும் இல்லையா? அது எத்தனை பேரால பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியாது. அது ஏன்னா நீங்க இந்த படம் அப்படி இதுல வந்து பிரகலாதோட லைஃப் இருக்கட்டும், ஒரு அது ஒரு கம்ப்ளீட் கம்போசரால தான் பண்ண முடியும். ஒரு ராஜா சார் மாதிரி, புரியுதா, ரகுமான் சார் மாதிரி அவங்கெல்லாம் ஒரு கம்ப்ளீட் கம்போசர். நான் ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா அவங்களால எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மியூசிக் போட முடியும், குதிரைக்கெல்லாம் பல காலத்துல ரஜினி படத்துல ரஜினி சார் படத்துல குதிரைக்கு ஒரு மியூசிக் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் பண்ண முடியுங்கிறது. ஸோ இந்த படத்துல நம்மளும் அப்படி ட்ரை பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் பார்த்து காப்பி அடிக்காம இன்ஸ்பயர் ஆகி அப்படி சொல்லிக்கலாம். பியூட்டிஃபுல். ஆனா சீரியஸ்லி வந்து அதான் நான் சொன்ன மாதிரி மியூசிக்கு எவ்வளோ லேயர்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து உங்ககிட்ட பேசும்போது ஒரு லேயர்லயும் எப்படிலாம் நம்ம யோசிக்கணும், நம்மளுடைய பார்வை மியூசிக்கை நோக்கி எப்படி இருக்கணும், அதை வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ ஹானஸ்டா உங்களுடைய பதில்கள்ல இருந்தது. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச். வேலம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் BE, ME, BTech மற்றும் MBA படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது 8939221120 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.